புத்திசாலி முயல் கதை. ஒரு அழகான காட்டுக்குள்ள குளம் பக்கத்துல எல்லா மிருகங்களும் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தாங்களாம். அந்த குளத்துல தான் தண்ணியை குடிப்பாங்க. அந்த குளத்தை தாண்டி போய் தான் எல்லா பழங்களையும் சாப்பிட்டு வருவாங்க. ஆனா அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா அந்த குளத்துல நிறைய முதலைகள் வர ஆரம்பிச்சுது. அதனால எல்லா மிருகங்களும் அந்த குளத்துக்கிட்ட போகவே ரொம்ப பயந்தாங்க. ஒரு நாள் முதலைகள் இல்லாத சமயமா பார்த்து முயல் தண்ணீர் குடிக்க போச்சு. தண்ணீரை குடிச்சிட்டு எதிரில் மரங்களை பார்க்கும்போது அந்த மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனால் முதலையிடமிருந்து எப்படி தப்பிச்சு போய் அந்த இடத்துல இந்த பழங்களை சாப்பிட முடியும்னு யோசிச்சு பார்த்தது. அப்போது அதுக்கு ஒரு ஐடியா ஏற்பட்டது. முதலைகளே இங்கே கொஞ்சம் வாங்கலேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மறுநாள் காலையில் முயல் குளத்துக்கிட்ட போச்சு. என்ன முயலே, எங்களை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்க, என்ன விஷயம் சொல்லு. என்னை ஒன்றும் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், சொல்லு. நம்ம காட்டு ராஜா இங்கே இருக்கும் எல்லா விலங்குகளுக்கும் ஒரு பெரிய விருந்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு காட்டில் இருக்கிற விலங்குகளோட ஒரு பட்டியல் ரெடி பண்ண சொன்னார். நீங்கள் சம்மதித்தா நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எண்ணுவதற்கு சொன்னார். உங்களை எண்ணி மொத்தம் எத்தனை பேர் என்று நான் ராஜா கிட்ட சொல்லுவேன். ஓ அப்படியா, நல்ல விஷயம்தான். நீ எங்களை எப்படி எண்ணுவாய்? எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராக ஒரே வரிசையில் நில்லுங்க. நான் உங்கள் முதுகு மேலே ஏறி குதித்து ரொம்ப ஈஸியாக எண்ணி விடுவேன் என்று சொன்னது முயல். முயல் சொன்னபடியே எல்லா முதலைகளும் செய்தது. அந்த வரிசை குளத்தோடு இக்கரையிலிருந்து குளத்தோட அக்கறை வரைக்கும் இருந்துச்சு. முயல் உடனே முதலைகளின் முதுகின் மேலே குதித்து குதித்து வெற்றிகரமாக அந்த குளத்திற்கு அக்கறைக்கு சென்றது. அந்த நாள் முழுக்க முயல் எல்லா பழங்களையும் சாப்பிட்டு நன்றாக ஓய்வெடுத்து சாயங்காலம் அக்கரையிலிருந்து வந்தது. காலையில் போன முயல் ஏன் இன்னும் திரும்பி வரலன்னு கரையிலிருந்து காத்திருந்த முதலைகள் முயலை பார்த்ததும் ஏன் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு கேட்டது. அதற்கு முயல், அதிக எண்ணிக்கையில் இருக்கும் உங்களை எண்ணுவதில் கொஞ்சம் பிழை ஏற்பட்டு விட்டது. உங்களை எவ்வளோ பேர்னு எண்ணுவது அவ்வளோ சுலபம் இல்லை. இன்னும் ஒரு முறை காலையில் இருந்தது போலவே அந்த வரிசையில் நில்லுங்க. இந்த முறை நான் கண்டிப்பாக சரியாக எண்ணிடுவேன் என்று முயல் சொன்னது. எல்லா முதலைகளும் முயல் சொன்னதை நம்பி மறுபடியும் வரிசையில் நின்றது. உடனே முயல் முதலைகளின் முதுகில் குதித்து குளக்கரைக்கு பத்திரமாக சென்றது. முயல் புத்திசாலித்தனமாக முதலைகள் கிட்ட இருந்து தப்பி சென்றதை போல நாமும் இப்படிதான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி யோசித்து நாம நினைத்ததை செய்ய வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.